இராணுவம் பிடிக்கிற காணியை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, கற்ற வைத்தியசாலையை கட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்கள் போராட்டம் செய்கின்ற பொழுது நீர் குடிக்கிறார்கள் என்பதற்காக போலீஸார் சென்று அந்த நீர் குடிக்கிறதற்கு பிரதேச சபையினால் வைக்கப்பட்டதை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்றார்கள். தொல்பொருள் திணைக்களம் மக்கள் அந்த காணியை பிடிக்கிறது அல்லது அது ஒரு பௌத்தமயமாக்குற செயற்பாட்டை தற்பொழுதும் செய்து கொண்டான் இருக்கிறது. ஆட்சி மாறி இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமில்லை. ஒரு பக்கம் அவர் தற்கொலை செய்து கொண்டார், இவர் இப்படி இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக நாட்டையே மொட்டையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. அங்கு சிறை காவலர்களுக்கு ஒரு நியாயமும் சிறை கைதிகளுக்கு இன்னும் ஒரு நியாயமும் வழங்கப்பட முடியாதல்லவா? நீதிமன்றம் இன்னும் அதனை விசாரணை செய்து கைதிகள் தான் அந்த வன்முறைகளை உருவாக்கினார்கள் என்று எங்கும் தீர்ப்பல்ல. ஜேவிபி அரசை பொறுத்தவரை தங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய அரசு திருப்திகரமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு மிக பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பகிரத பிரயத்தனமாகவே இருக்கிறது. தனியாக அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அரச இயந்திரம் அதற்கான சட்டங்கள் அனைத்துமே தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு, தமிழ் மக்கள் மீது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் சிங்களமயமாக்கல் பௌத்தமயமாக்கலை ஏற்படுத்துவதற்கு அந்த இடத்திலே பௌத்த பிக்குகள் கொஞ்சம் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் சுற்றி வர நூல் கட்டி இது ஒரு பௌத்த தடம் என்று சொல்லி சொன்னார்கள். அது உண்மையில் பிள்ளையார் ஆலயம் இருந்ததற்கான புகைப்பட ஆதாரங்கள் கூட இருக்கிறது. நாளைய தினம் அது ஒரு பேசுபொருளாகும். அதன் பின்னர் அரசாங்கம் ஒரு கருத்தை தெரிவிக்கும், இல்லை நாங்கள் ஒரு இனவாத ரீதியில் செயற்படுவதில்லை என்று. அதனை நம்புவதற்கும் ஒரு தரப்பு. உண்மையில் இந்த பிரச்சனைகளை ஒரு அரசியல் ரீதியிலான முடிவாக எடுக்க வேண்டும். நாளைய தினம் செம்மணிக்கு வருகை தருகின்றார்கள் ஐரோப்பிய தூதுவர்கள். செம்மணியை பார்வையிட இருக்கின்றார்கள். இந்த பார்வையிடுகின்ற விடயம் என்பது மிகப்பெரிய அளவு ஒரு பேசுபொருளையும் செய்திகளையும் உருவாக்கும். ஆனால் இதனை கடந்து இந்த வெளிநாடுகள் இந்த விவகாரத்துக்காக உண்மையில் குரல் கொடுக்க போகின்றார்களா? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம், இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். இந்த சமரசமும் இல்லாத 360 பாகங்களுடைய நோக்கு. இன்றைய நாடும் சமகால அரசியல் விவகாரங்கள் மிகவும் சூடுபிடித்து காணப்படுகிறது. இலங்கையினுடைய தென்னிலங்கையினுடைய அரசியலை பொறுத்தவரைக்கும் பசில் ராஜபக்சவுக்கான பிடியாணையாக இருக்கலாம். இன்னும் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு தென்னிலங்கையினுடைய குழப்பகரமான அரசியல் சூழல்கள், கொலைகள் தொடர்பான விடயங்கள் இது ஒரு புறம் இருக்க, திருகோணமலையிலே கன்னியா வெண்ணூற்று பிரதேசத்திலே புதிய பௌத்த கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கான தொல்லியல் திணைக்களத்தினுடைய நகர்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் பூதாகரமாகவும் கொந்தளிப்பாகவும் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சமகால நிலவரங்கள் தொடர்பாக பேசிக் கொள்வதற்காக நம்மோடு ஊடகவியலாளர் பிரஷ்னோ. வணக்கம். வணக்கம். குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் என்பது சூடு தணியாத ஒன்றாக தொடர்ந்து நிலைத்திருக்கிறது. அது ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை பேசுபொருளாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்களா அல்லது தானாக செய்கிறதா என்பது தெரியவில்லை. நாளும் ஒவ்வொரு நாளும் இவருக்கு பிடியாணை, அவருக்கு கைது, எப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் தற்கொலை செய்து கொண்டார், இவர் இப்படி இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக நாட்டையே மொட்டையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாட்டில் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஒரு பக்கம், அதே நேரம் அவர்கள் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு சென்று வருவது, அந்த வழக்குகள் ஒரு முக்கிய கட்டத்தை அடைகின்ற பொழுது அதனுடைய முக்கியமான சாட்சிகள் அல்லது அது சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தவர்கள் நாட்டை விட்டு ஓடுவது அல்லது மரணமடைவது, இவ்வாறான விடயங்கள் வளமையான ஒன்றாக மாறியிருக்கின்றது. உண்மையில் சிறைச்சாலை கலவரத்தில் ஒன்று இடம்பெற்று அதில் சிறை காவலர்கள் மரணமடைந்தார்கள். அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஆனால் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் மரணமடைந்ததற்கு எவ்வளவு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கின்றார்கள் என்ற எந்த விதமான அடிப்படை தகவல்களும் வெளியாகவில்லை. அங்கு சிறை காவலர்களுக்கு ஒரு நியாயமும் சிறை கைதிகளுக்கு இன்னும் ஒரு நியாயமும் வழங்கப்பட முடியாதல்லவா? நீதிமன்றம் இன்னும் அதனை விசாரணை செய்து கைதிகள் தான் அந்த வன்முறைகளை உருவாக்கினார்கள் என்று எங்கும் தீர்ப்பல்ல. போலீஸார் சொல்லினம் அல்லது சிறைச்சாலை தரப்பு சொல்லுது, அரசாங்கம் சொல்கிறதால அது உண்மையாகாது. இலங்கையின் நீதியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் அவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க வேண்டும். அது வரைக்கும் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். ஆனால் இங்கால சிறைச்சாலை சார்ந்த தரப்பான சிறை காவலர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கப்படுகிறது. இது என்ன அடிப்படையில்? இது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கருத்து எந்த விதமும் தெரிவிக்காமல் இருக்கின்றார்கள். கைதிகள் மனிதர்களா அல்லது கைதிகள்
குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் செயற்படுகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். இன்று வரை அந்த சிறைச்சாலை, நீர்கொழும்பு சிறைச்சாலை சரியான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை. அங்கு இருக்கின்ற கைதிகள் பலர் வேறு வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட குழப்பகரமான நிலைமை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அவர்களுடைய உறவினர்கள் பார்ப்பது முதல் வழக்கு விசாரணைக்கு சென்று வருவது தொடக்கம் சகல விடயங்களிலும் ஒரு மாற்றம் இருக்கின்றது. அவர்களுடைய சட்டத்தரணிகள் எல்லாம் நீர்கொழும்பை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதிக அளவு. தற்பொழுது அது வேறு வேறு சிறைச்சாலைக்கு செல்கின்ற பொழுது சட்ட ஆலோசனையை அவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வார்கள்? வெளிக்கடை சிறைச்சாலைக்கு செல்வதற்கு மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்காமல் சிறைத்துறை நிர்வாகம் விட்டிருக்கின்றது. அது தொடர்பில் அவர்கள் ஒரு வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு. ஆகவே ஆனால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எங்கு தடுத்து வைத்திருந்தாலும் அங்கு நேரடியாக சென்று பார்ப்பதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை இருக்கின்றது. அதனை பாதுகாப்பு காரணத்தை காட்டி அவர்கள் அங்கு செல்ல முடியாத ஒரு நிலைமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை சகலரும் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கின்ற அதிகளவான நெரிசலை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கையினை நீதி அமைச்சு இதுவரை எடுக்கவில்லை. தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கி அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற, பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டத்தை கொண்டு வருவது தொடர்பில் தான் நீதி அமைச்சர் அதிகளவான கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். உண்மையில் நீதி அமைச்சர் இதனை பொறுப்பெடுப்பதாக இருந்தால் அவர் பதவியிலாகி இருக்க வேண்டும். தற்பொழுது எதிர்க்கட்சிகள் அது தொடர்பிலான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் தமிழர் தரப்பு அல்லது தமிழ் பேசுகின்ற தரப்பு இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. உண்மையில் ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இந்த தரப்பு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். இதில் கஜேந்திரகுமாரனுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க போகின்றது ஒரு கேள்வியாக வரும். ஏனெனில் அவர் நீதி அமைச்சருடன் நெருங்கிய நண்பர் என்ற ரீதியிலெல்லாம் ஏற்கனவே அரசியல்வாதியினுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. எனினும் கஜேந்திரகுமார் இந்த நாட்டில் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அவர் வெளிநாடு சென்று விட்டார் என்று. ஆகவே இந்த நிலைப்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிடுகின்ற செய்திகளில் மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் ஒன்று இருப்பதாக தெரியவில்லை. இராணுவம் பிடிக்கிற காணியை பிடிச்சு கொண்டாண்டிருக்கிறாங்க, கற்ற வைத்தியசாலையை கட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்கள் போராட்டம் செய்கின்ற பொழுது நீர் குடிக்கிறார்கள் என்பதற்காக போலீசார் சென்று அந்த நீர் குடிக்கிறதற்கு பிரதேச சபையினால் வைக்கப்பட்டதை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்றார்கள். தொல்பொருள் திணைக்களம் மக்கள் அந்த காணியை பிடிக்கிறது அல்லது அது ஒரு பௌத்தமயமாக்குற செயற்பாட்டை தற்பொழுதும் செய்து கொண்டாண்டிருக்கிறது. ஆட்சி மாறி இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமில்லை. மன ரீதியில் அவர்கள் ஒரு முகங்கள் மட்டும்தான் மாறி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவுதான் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம் என்ற விடயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் நீங்கள் குறிப்பிடுவது போல ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை என்கிற விடயம். ஜேவிபி அரசை பொறுத்தவரை தங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய அரசு திருப்திகரமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு மிக பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பகிரத பிரயத்தனமாகவே இருக்கிறது. அண்மைய சமூக ஊடகங்களில் 75% மக்கள் அனுருகுமார திசாநாயக்கவை இன்னமும் ஆதரிக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அது உத்தியோகபூர்வமானது அல்ல. இது அவர்களுடைய தொழில்நுட்ப பிரிவு ஜனாதிபதி தேர்தலிலே அவர்களுக்கு 75% இல்லை. ஆக ஆனால் இதையும் நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அனுரவுக்கு தான் அதிகளவான ஆதரவு இன்னமும் இருக்கிறது என்று அதை புகழாரமாக பேசுகின்ற அல்லது நம்பக்கூடிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இப்படியான ஒரு சூழலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் நீங்கள் குறிப்பிட்டது போல இராணுவம் மக்களுடைய நிலங்களிலே வணிக நிலையங்களை வைத்திருக்கிறது, தோட்டம் செய்கிறது. திண்ணவேலி சந்தையிலே அரைவாசி மரக்கரை கொடுப்பது இராணுவம் தான் விற்பனைக்கு என்கின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. இப்படியான நிலவரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு புறமாக இந்த அரசினுடைய இயந்திரங்கள் ஒவ்வொன்றும் ராஜபக்சர்களுடைய காலப்பகுதியில் எப்படி செயற்பட்டனவோ அப்படியே இப்போதும் இம்மியளவும் பிசகாமல் செயற்படும். நாங்கள் அதனை ராஜபக்ச தரப்பினுடைய காலத்தில் இராணுவம் இப்படி செயற்பட்டது, தொல்பொருள் திணைக்களம் இப்படி செயற்பட்டது, வனஜீவராசிகள் திணைக்களம் இப்படி செயற்பட்டது என்று குறிப்பிடுவதை நாம் முதலில் நிறுத்த வேண்டும். இலங்கை அரசு இப்படி செயற்படுகிறது, அது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி தான் செயற்படுகின்றது என்பதனை நாம் முதல் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை கொண்ட இந்த அரசு என்பது தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. தனிய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அரச இயந்திரம், அதற்கான சட்டங்கள் அனைத்துமே தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு, தமிழ் மக்கள் மீது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும்
சிங்களமயமாக்கல் பௌத்தமயமாக்கலை ஏற்படுத்துவதற்கு மிகவும் வலுவூன்றியதாக இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. காலங்காலமாக ஸ்ரீலங்காவை ஆளுகின்ற ஒவ்வொரு ஆட்சி தரப்பும் தமிழ் மக்களுக்கு எதிராக நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் கருப்பு ஜூலையினுடைய நினைவுகளை சுமக்கின்ற நாட்கள். அன்று ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற கருப்பு ஜூலையாக இருக்கலாம், அதன் போது ஜே.ஆர். ஜெயவர்தன கூறிய விடயங்களாக இருக்கலாம், அதன் பின்பு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் எப்படியாக செயற்பட்டார்கள், தமிழ் மக்களுக்கு எதிராக எப்படி இருந்தார்கள், சந்திரிகா எப்படி வந்தார், எப்படி நடந்து கொண்டார், இப்படி தொடர்ந்து வரக்கூடிய இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அதே நிலையில் இருக்கிறார். இராணுவம் தொடர்ந்தும் சுவீகரிக்கின்ற காணிகளை சுவீகரிக்கிறது, மேலதிகமான கட்டிடங்களை அமைக்கிறது, மறுபுறம் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான அனுமதியை அவர்கள் பெற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்று பெரிய பிரச்சாரம் செய்கிறார்கள். உண்மையில் போய் நாங்கள் பிடித்து வைத்திருப்போம், நீங்கள் வேணுமென்றால் வந்து போங்க, எப்படி இது கொஞ்சம் காலத்துக்கு முதல் திரும்பி பார்க்காம ரோட்டில் நடந்து போகணும், அதை அனுமதி கொடுத்ததை பெரிய விடயமாக பேசியவர்கள் திரும்பி பார்க்காமல் போக வேண்டும் என்கிற விடயத்தை பற்றி பேசவில்லை. அப்படியான ஒரு சூழலை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்திலே திருகோணமலையினுடைய கன்னியா ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று தலைநகரம் என்று சொல்கின்ற திருகோணமலையிலே சைவ தமிழர்களுடைய பாரம்பரியமான கிரியைகள் அல்லது சமய சடங்குகளை செய்கின்ற இடம். இதனை ராவணேஸ்வரனோடு தொடர்புபடுத்தி பேசுகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கன்னியாவிலே 2002ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே எல்லாம் அங்கு எந்த விதமான தொல்லியல் திணைக்களமோ பௌத்த அடையாளங்களோ பௌத்த துறவிகளோ இருக்கவில்லை. ஆனால் 2002-2004க்கு பின்பதான காலப்பகுதியில் அங்கே ஒரு பௌத்த மடம் உருவாக்கப்பட்டு ஒரு பௌத்த துறவி இருக்கிறார், தொல்லியல் திணைக்களம் வந்து இருக்கிறது, செல்லுகின்றவர்களுக்கு நுழைவுச்சீட்டு கொடுக்கிறார்கள், இப்படியான ஒரு நிலவரம் இருக்கிறது. ஆனால் 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த இடத்திலே இருந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் ஆலயம், அதுவும் அந்த காணி என்பது கோகிலரமணி என்று சொல்லக்கூடிய தனியாருக்கு சொந்தமான காணி, அந்த இடத்துல இருந்திருக்கக்கூடிய ஒரு காணியில் அந்த பிள்ளையார் ஆலயத்தை மீள புனருத்தாரணம் செய்வதற்காக அந்த கட்டிடங்களை மீள கட்டுமானத்துக்கு உட்பட முயற்சித்தார்கள். அது தொடர்ச்சியாக தடைப்பட்டிருந்தது. இப்போது அந்த இடத்திலே பௌத்த பிக்குகள் கொஞ்சம் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சுற்றி வர நூல் கட்டி இது ஒரு பௌத்த தடம் என்று சொல்லி சொன்னார்கள். அது உண்மையில் பிள்ளையார் ஆலயம் இருந்ததுக்கான புகைப்பட ஆதாரங்கள் கூட இருக்கிறது. ஆனால் அது பௌத்த அடையாளம் என்றார்கள். முருகியது மோதல். அதன் பின்பதாக நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் இரண்டு தரப்புகளும் எந்த விதமான கட்டுமானங்களும் இந்த பகுதியில் செய்யக்கூடாது. ஆனால் அந்த காணி பிரித்தானிய ஆட்சி கால பகுதியிலே இந்த கோகின ரமணி என்று சொல்லக்கூடியவருடைய பாட்டனுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்ற அடிப்படையில் அந்த காணியினுடைய உரித்து அவருடைய பேரிலே இருக்கிறது. அந்த பகுதியிலே காலங்காலமாக அவர்களிடம்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது நாளைய தினம் தொல்லியல் திணைக்களத்தினுடைய முக்கியமான அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லோருமாக வந்து அந்த இடங்களிலே பௌத்த கட்டுமானங்களை செய்வதற்கான வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது திருகோணமலையிலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது அல்லது கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், அண்மைய நாட்களில் திருவண்ணாமலையினுடைய கடற்கரையில் புத்த பெருமான் வந்து அமர்ந்தது, அதனை இவர்கள் தூக்கி கொண்டு போனது, தூக்கி கொண்டு வச்சது, அப்படியான விடயங்கள் எல்லாம் தெரியும். அப்படி ஒரு முருகல் நிலை அது அப்படியே தணிந்து விட்டது என்று சொன்னால் தொடர்ச்சியாக சுமூகமாக வாழுகின்ற மக்கள் கூட்டத்திலேயே ஒரு முருகன் நிலையை ஏற்படுத்துவதற்கான இப்படியான நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு தான் வருகிறார்கள். அதில் மாற்றமில்லை. அவர்கள் அதே விடயத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். நாளைய தினம் அது ஒரு பேசுபொருளாகும். அதன் பின்னர் அரசாங்கம் ஒரு கருத்தை தெரிவிக்கும், இல்லை நாங்கள் ஒரு இனவாத ரீதியில் செயற்படுவது இல்லை என்று. அதனை நம்புவதற்கும் ஒரு தரப்பு. உண்மையில் இந்த பிரச்சனைகளை ஒரு அரசியல் ரீதியிலான முடிவாக எடுக்க வேண்டும். அப்படி ஒரு அரசியல் ரீதியான முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வாறான எந்த ஒரு சமிக்கைகளும் அவர்கள் இதுவரை வெளியிட்டது கிடையாது. அவர்கள் ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்துடனும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான செயற்பாடு அல்லது ராஜபக்சக்களை தொடர்ந்தும் ஒரு கொள்ளையர்களாக காட்டுவதுடன் இந்த 5 வருடத்தை அவர்கள் முடித்து கொள்வார்கள். இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படையில் செய்ய வேண்டிய மாற்றங்களையோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கான அடித்தளத்தையோ இடவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் 3 மாதங்களில் அதிகளவானோர் தங்களுடைய தங்க நகைகளை வைப்பில் வைத்து பணத்தை கடனாக பெற்றிருக்கின்றார்கள். இது 3 மடங்குக்கு மேலாக இடம்பெற்றிருக்கின்றது. மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு வருடத்திலேயே வைப்பதற்கு பதிலாக 3 மாதத்தில் அதைவிட கூடுதலான நகையை வங்கிகளில் வைத்து பெற்றிருக்கின்றார்கள். நாட்டில் வறுமை என்பது மிக உச்சத்தை தொடப்போகின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றது. அதுவும் வறிய மக்களினுடைய நிலைமை என்பது அவர்களுடைய வறுமை வீதம் என்பது அதிகரித்து செல்கின்றது.
ஆனால் அரசாங்கம் அதனை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியினரை ஒருத்தரை பிடிச்சி உள்ளே போட்டால் இந்த பிரச்சனையை நாங்கள் தவிர்க்கலாம் என்று நம்புகின்றார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு நீண்ட காலம் செல்லுகின்ற பொழுது திடீரென ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது. அதனை கடந்து நாளைய தினம் செம்மணிக்கு வருகை தருகின்றார்கள் ஐரோப்பிய தூதுவர்கள். செம்மணியை பார்வையிட இருக்கின்றார்கள். இந்த பார்வையிடுகின்ற விடயம் என்பது மிகப்பெரிய அளவு ஒரு பேசுபொருளையும் செய்திகளையும் உருவாக்கும். ஆனால் இதனை கடந்து இந்த வெளிநாடுகள் இந்த விவகாரத்துக்காக உண்மையில் குரல் கொடுக்கப் போகின்றார்களா? அப்படி உண்மையில் குரல் கொடுப்பார்களாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இந்த உள்நாட்டு பொறிமுறைகள் தான் தீர்வென்ற அடிப்படையைத்தான் மனித உரிமை ஆணையாளர் குறிப்பிட்டு சென்றார். ஆனால் மனித உரிமை கவுன்சிலுக்கு, அந்த சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி இது செல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர்கள் அங்கு நிறைவேற்றப் போவது கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் நினைத்தால் பாதுகாப்பு சபையில் அந்த விடயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு முன்னின்று செயற்பட முடியும். ஆனால் அப்படியான விடயங்களை அவர்கள் இலங்கைக்கு எதிராக ஒரு சுயாதீன விசாரணையை மேற்கொள்வது தொடர்பில் இந்த ஐரோப்பிய நாடுகள் கிடையாது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இலங்கை சீனாவினுடைய பக்கம் செல்லக்கூடாது. அமெரிக்க, மேற்குலகம், இந்தியா இதைத்தான் விரும்புகின்றது. சீனாவின் பக்கம் அல்லது சீனாவினுடைய முதலீடுகள் இலங்கையில் அதிகரிப்பது என்பது இந்தியாவுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ ஒரு இடைஞ்சலான விடயமாக பார்க்கப்படுகின்றது. சீனா இங்கு முதலீடு செய்தால் சீனாவுக்கு சொந்தமாக இங்கிருக்கின்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மையங்களாக அது மாறுகின்ற பொழுது தங்களுக்கு அது பிரச்சனை என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனையை தவிர தமிழ் மக்களோ மனித உரிமைகளோ ஜனநாயகம் பற்றி அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் அதனை நிபந்தனைகளாக வைப்பார்களே தவிர அதனை உண்மையாக பேணுவதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்கள் நெருக்குவாரத்தை கொடுப்பது கிடையாது. அதனைத்தான் நாங்கள் ஒரு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த மாற்றங்கள் என்பது விளவுக்கு விளவு வரும் பேச்சுகளில் இருக்கிறது என்பதுதான் கேள்வி. சர்வதேச ரீதியான தேடல்களும் குரல் எழுப்ப வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவையும் ஈழத்தமிழர்களுடைய நீதி விவகாரத்தில் சாத்தியமாக்கப்படுமா அல்லது இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களுக்குமான தீர்வாக அமையுமா? இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. நன்றி பிரஷ்ணு, உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி நேயர்களே. இன்றைய நாடும் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இலங்கையினுடைய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய விடயங்கள், இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள், இராணுவ தரப்பு, இன்னும் அரசு கட்டமைப்புகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, வெளிநாடுகளினுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் விரிவாக பேசியிருக்கிறோம். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.